ஸோ டேரெக்டாக சங்கீதாஸில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டேரெக்டாக மதுரை நோக்கி கிளம்பியாச்சு. ஸோ அக்ரிடெக் எக்ஸ்போக்காக தான் போயிருந்தோம். ஸோ உள்ளே போனது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் நம்ம 1.5 அடி ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எக்யூப்மெண்ட் தான் பார்த்தோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 50% சப்சிடியில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ டேரெக்டாக உள்ளே போனோன்னே கருடா ஏரோஸ்பேஸோட ஒரு ட்ரோன் பார்த்தோம். நல்ல ஒரு இனோவேஷனான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சோலார் ஃபென்சிங், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் பார்த்தோம். ஸோ அந்த ட்ரோனில் வந்து விர்ச்சுவலாக எப்படிலாம் நம்ம வந்து தோட்டத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. செயின் லாக் ஃபென்சிங், இது வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போயிட்டு இருக்குது. ஸோ அதை டீட்டெயிலாக நம்ம வந்து விசாரிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம வந்து தீவனத்துக்கு போயாச்சு. ஸோ மாட்டுக்கு ஆட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மக்காச்சோள புண்ணாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இனோவேட் பண்ணியிருக்காங்க. இது கரையிறதுக்கான தன்மை வந்து ரொம்பவே ஈஸியாக கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாட்டுக்கு ஆட்டுக்கு வந்து கொடுத்தா கண்டிப்பாக ஈல்டு % அதிகரிக்கும் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட நோக்கமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா CSR ஃபீட்ஸ்ன்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கலாம். சப்போஸ் போங்க, அப்போ தான் வந்து நாலேஜ் கெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். தெரியாத நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே பார்த்தோம். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.